தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம். இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். இப்போ 3 விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். இயேசுவை அன்பு செய்கிற ஒரு மனிதன் 3 விஷயங்கள். ஒன்று, அவர் சொல்வதை கடைப்பிடிப்பார். இயேசு சொல்வதை கடைப்பிடித்து அவர் இயேசு கீழ்ப்படிந்து வாழ்வார்கள். 2வது, பிதாவாய தெய்வம் அவர் தங்குவார். பிதாவாய தெய்வம் அவரை, தந்தையான இறைவன் அவரை அன்பு செய்கிறார். 3வது, நாங்கள் குடிக்கொள்வோம். நாங்கள் என்பது யார்? பிதாவாய தெய்வம், இயேசு, தூய ஆவியானவர். அப்போ 3 பேரும் அப்படின்னா மூவொரு கடவுளின் தன்மை அந்த மனிதனிடத்தில் இருக்கும். அப்போ மூவொரு கடவுளின் தன்மைன்னு சொல்லும்போது ஒற்றுமை, தோழமை, பகிர்வு. பண்பாந்திலே அன்பு செய்கிற ஒரு மகனுக்கு மட்டுமே தான் இதெல்லாம் வறுமை ஒழிய வேறுவில்லை. அப்போ ஒரு மனிதன் அன்பு செய்து வாழுகிற சமயத்தில் அவன் மூவொரு கடவுளை அவன் தாங்குகின்றான். அவன் ஒற்றுமையோடு அவன் செயல்படுவான். எல்லாற்றிலும் விட்டு கொடுத்து அன்பு செய்து அனுசரித்து வாழ்வான். பகிர்வும் மனநிலையோடு அவன் வாழ்வான். பகிர்ந்து கொள்கிற மனநிலை ரகசியங்கள் ஒழித்து வைப்பதோ அது எதுவும் அங்கே இருக்காது. ஒளிவு மறைவதும் இருக்காது. அதே சமயத்தில் 3வது என்ன வருகிறது? தோழமை உணர்வோடு எல்லோரையும் ஒரு சமமாக பார்க்கக்கூடிய நிலை அங்கு கடந்து வரும். உயர்வு தாழ்வு என்ற மனநிலை அங்கு கடந்து வராது. எப்பொழுது? இயேசுவை அன்பு செய்து வாழ்கிறவர்களுக்கு. ஆனால் இயேசுவை அன்பு செய்யவில்லை என்றால் அங்கு ஏற்ற தாழ்வு, நீ நான் பெரியவன் என்ற எண்ணங்கள் எல்லாம் கடந்து வருகிறது. அன்பவன் சிந்தித்து பார்ப்போம். நான் இன்னும் ஏற்ற தாழ்வு என்ற மனநிலையோடு நான் வாழ்கின்றேனா, அல்லது ஒரே மாதிரி எல்லோரையும் காணக்கூடிய மனநிலையில் இருக்கின்றேனா? ஏற்ற தாழ்வு இல்லாமல் விட்டு கொடுக்குற மனநிலையோடு நான் வாழ்கின்றேனா? அப்படி நான் எல்லோரையும் விட்டு கொடுக்காமல் நான் வாழ்கிறேன் என்றால் இன்னும் நான் இயேசுவை அன்பு செய்யவில்லை. மாறாக அந்த நிலைக்கு நான் கடந்து வர வேண்டும். அன்பு செய்யக்கூடிய மனநிலைக்கு வர வேண்டும். ஒற்றுமையுடனும் தோழமையுடனும் பகிர்வுடனும் வாழக்கூடிய மனநிலை எனக்கு வர வேண்டும் என்றால் தெய்வத்தை அன்பு செய்தால் மட்டும்தான் முடியும். அது எப்படி? அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதன் வழியாக. மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய சக்தி எனக்கு தாரும் என்று சொல்கொண்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து கொண்டு நான் உன்னைப் போலவே அன்பு செய்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்தருளும். மூவர் கடவுளின் தன்மை என்னுள் புரியும்படி, என்னுள் பதியும்படி, என்னுள் இருக்கும்படி என்று நீ செய்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.